உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மேட்ரு. உனக்கு இல்லாதடா மாமா. நீ ஒண்ணு பண்ணு, நீ கண்ண மூடு. கண்ண மூடுவா எதுக்கு மாப்ள? இல்ல மாமா, அந்த சித்தர் சொன்னாரு கண்ண மூடி சாப்பிடலன்னு வெச்சுக்கோயேன், இதுக்கு பலனே கிடைக்காதா? சித்தரே சொல்லிட்டாரா? அப்ப மூடிக்குவா. குட். இரு. வெரி குட் மாப்ள. சூப்பர். இங்க தான் இருக்கியா இல்ல போயிட்டியா? இருட்டா இருக்கு மாப்ள, ஒரே பயமா இருக்கு. எங்க இத கண்ணை திறக்க கூடாது. அப்படியே இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வாயில போட்டு அப்படியே மென்னு பாரு. நல்ல மென்னு, நல்ல மென்னு. துப்பக்கூடாது, துப்பக்கூடாது. நல்லா சாப்பிடு. மாப்ள, ஒரு அப்பாவி மாமனை போய் அலங்கோலப்படுத்தியே. உனக்கு இது நல்லா இருக்கா? கசப்புல வாய்ஸ் நல்லா இருக்கு. இப்ப என்ன? ஒரு வேப்பலை பறிச்சு கொண்டு வந்துட்டு கொல்லி மேல கோட மகன் பில்டப் கொடுக்கலாம். இப்ப என்ன? ஏமாப்ல, இந்த ஒரு பைய நிறைய வேப்பலை வச்சுட்டு என்னதான் பண்ண போற? வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட கொடுப்பறியா? கல்யாணம் ஐயா, அந்த சண்டல் எடுத்துட்டு வா. சரிங்க. இந்த எடுக்கற. சீக்கிரமா சீக்கிரமா. இந்த வர, இந்த வர. சண்டல் எதுக்கு எடுத்து வர சொல்றான்? ஓஹோ ஐயா, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த அம்மாவோட வீட்டு வாசல்ல வேப்பலை வச்சு கட்டுவாங்களே, அதுக்கு தானே. எனக்கு பரவாயில்லையா மாம்சு? கரெக்டா புரிஞ்சிருச்சு உனக்கு. கலாய்க்கிறான். கல்யாணம் இப்போ இந்த வேப்பலைய எல்லா ரூம் வாசல் முன்னாடியும் கட்டிரணும். சரியா? கட்டிடுறேன். கல்யாணம் சொல்லுங்கய்யா. இத பாரு, இதுல பழம் இளநீர் எல்லாமே இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு நந்தினிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? நான் பாத்துக்கிறேன். ஐயா, அப்புறம் இன்னொன்னு, இங்க சிலரோட பார்வையே சரியில்லை. இந்த பழம் இந்த இளநீர் யாருமே எடுத்துக்காம நீ பாத்துக்கணும். புரியுதா? சரிங்க. நந்தினிக்கு மட்டும் தான் இதெல்லாம். சரி. யாத்தா, நான் ஆபீஸ் வரையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இவன் ரொம்ப ஓவரா பண்றான்க்கா. நமக்கு ஒரு பழம் வாங்க கூட வழி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் வேணும்னே சென்றான், நீ பேசாம இரு, அவனே போயிடுவான். எல்லாம் உள்ள வச்சு எனக்கு கூட அம்மா வர மாதிரி அறிவு இருக்குது. ஓகே மாப்ள, ஐயா கேர்ஃபுல். கல்யாணம் ஐயா, நான் கிளம்புறேன் ஐயா. அட, ஏன் உடனே கிளம்புறீங்க? இல்லையா, இல்லையா, பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பார்த்துட்டேன்ல, ஆபீஸுக்கு சொல்லி நாளைக்கு வந்துடுறேன் ஐயா. பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க சொன்னது மாதிரி பிள்ளைய கூட்டு போலான்னு தான் பார்த்தேன். அங்கிள் 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 இங்க வாங்க, இங்க வாங்க அங்கிள், இங்க வாங்க. இப்ப நீங்க யாருக்கிட்ட எதுக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா, நான் வரும்போதே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நந்தினிய கையோட கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க, அதானே? அதெல்லாம் முடியாதுன்னு தெளிவா யாருக்கு சொல்லணுமோ நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க அங்கிள், நீங்க யாருக்குமே எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. நீங்க தைரியமா போங்க அங்கிள், போங்க. சரிங்க. சரி, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? அப்பப்ப வந்து நந்தினியை பாத்துட்டு போங்க. சரிங்க. போயிட்டு வாங்க, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே? கல்யாணம் கொண்டு வந்துடுறேன். சரியா? என்ன விஜி அண்ணா, எப்படி இருக்கு? இவளுக்கு காய்ச்சல் அப்படியே தானே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். அப்படியா? சரி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிண்ணா. நந்தினி,
நந்தினிக்கு இளநீ கொடுக்கலாமா? சரிண்ணா. கொஞ்சம் அவளை எழுப்பு. நந்தினி, நந்தினி கொஞ்சம் எழுநி குடிமா, வா. சார் நான் நந்தினி, அப்புறமா இந்தா. குடிச்சுக்கிறேன் சார். அதெல்லாம் வேணாம், வா. அதெல்லாம் முடியாது. எந்திரி. வா, பாத்து எந்திரி. மெதுவா. இளநீ எல்லாம் அடிக்கடி கொடுக்க சொல்லிருக்காங்க. குடி. குடி இந்தா, நந்தினி. குடி. உன்னால எவ்வளவு முடியுதோ குடி. நந்தினி பாத்து மெதுவா குடி. கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, ஸ்லோவா குடி, ஸ்லோவா குடி. குடி. என்ன விஜி, ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்கே, தண்ணி குடிக்க கூட. ஆமாண்ணா, கொஞ்சம் குடிமா. நீங்க யாருக்கும் அம்மா வந்து பார்த்தது இல்லையாண்ணா? இல்லையே, நான் எங்க பார்த்தேன்? இது வரைக்கும் இந்த வீட்டுல யாருக்கும் வந்ததே இல்லையே. கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அப்பப்போ காய்ச்சல் வரும், உடம்பு போட்டு அனத்தும். சில சமயம் சூடு அதிகமாகி உடம்பு தூக்கி தூக்கி போடும். ஓ, அப்போ எப்ப குறையும் விஜி? ஆமாண்ணா, இப்போ முத்து முத்தா போட்டிருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமாகி உடம்பு முழுக்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். பாவம். சரி, இந்த மாதிரி அம்மா போட்டா எப்படி நடந்துக்கணும்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் எப்படி நந்தினியை ட்ரீட் பண்ணணும், நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்லண்ணா, வீட்ல அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. அப்புறம் சிகரெட்டு பிடிக்கவே கூடாது. சிகரெட்டா பிடிக்கவே கூடாதா? சரி, ஓகே. அப்புறம் அடுத்து விஜி? அடுத்தது குடிய தொடவே கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி விஜி, நந்தினிக்கு சீக்கிரம் குணமாகும்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டிடுறேன். ஓகேண்ணா. நந்தினி பாவம், சரியானா போதும். அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும்ண்ணா. நந்தினி கஷ்டப்படுறத பொறுத்துக்க முடியாம சீக்கிரம் குணமாகணும்னு இவ்வளவு தூரம் நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும். எல்லாமே சரியாயிடும். சரி. இன்னும் கொஞ்சம் குடி. நந்தினி, கொஞ்சம் இளநீ தரவா? இல்ல வேண்டாம் சார், போதும் சார், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். குடி.